ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவிழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம், உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நலம் தரும் நாற்காலி யோகா. எல்லா வயதினருக்கும் ஏற்ற ஒரு நாற்காலியில் அமர்ந்து தினமும் ஒரு 10 நிமிடத்தில் நம்ம உள்ளுறுப்புகளை எப்படி நல்லா வச்சுக்கலாம், மனதில் எப்படி ஒரு அமைதியை அடையலாம். இப்போ இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது எல்லா இடத்துலையும் பார்க்குறோம், இம்யூனிட்டி பவர், வைட்டமின் டி குறைபாடு, நோய் எதிர்ப்பாற்றல் குறைவாக இருக்கின்றதுன்னு நம்ம பல வகையான ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வரலாம். சற்று வயது ஆக ஆக உடம்புல சில வைட்டமின் டி அந்த மாதிரி பற்றாக்குறையும் ஏற்படுகின்றது. இதற்கு என்ன காரணம் அப்படிங்கும்போது நமது வாழ்க்கை முறை, உணவு முறை, நம்ம வெயில்லையே நம்ம வெளியே நின்று வெயில் படாத அளவுக்கு தான் இன்றைக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுடைய வாழ்க்கை முறைகளே அப்படி தான் இருக்குது. காலையில் அதிகாலையில் 6:30 மணிக்கெலாம் ஸ்கூலுக்கு போயிடுறாங்க, 7 மணிக்கெலாம். அப்போ ஒரு வேனில் போகிறாங்க, உள்ளே போய் ஏசி ரூமில் உட்காந்து படிக்கிறாங்க, மாலை தான் வீட்டுக்கு வர்றாங்க. அந்த சூரிய ஒளி நம்ம மேலே படுறதே இல்லை, அந்த இயற்கையோடு இணைந்து வாழக்கூடிய நிலை இல்லை. நாம் எடுக்கக்கூடிய உணவும் ருசிக்காக தான் எடுக்கிற மொழியை, அந்த உணவு உண்மையில் நமக்கு சத்தை கொடுக்கின்றதா அப்படிங்கிறத நம்ம திங்க் பண்ணலை. அப்போ நாம் கூடிய சாப்பாட்டு முறை, உணவு முறை, இது எல்லாமே மாற்றங்கள் ஏற்பட்டுருது. இயற்கைக்கு மாறாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதனால தான் நமக்கு இந்த மாதிரி இம்யூனிட்டி பவர் குறைவாக இருக்கக்கூடிய நிலை. அப்போ நம்ம உடம்பில் நோய் எதிர்ப்பாற்றல் இருக்கணும்னா அதற்கு அடிப்படை காரணம் பிராணசக்தி. இந்த உடல் இயங்குவதே உயிர் ஆற்றல்னு சொல்ல பாருங்க. மூச்சு அப்படிங்கிறது காற்று, காற்றுக்குள் இருக்கக்கூடிய சக்தி அழியா சக்தி பிராணசக்தி. அந்த உயிர் ஆற்றல் பிராணசக்தி உடல் முழுக்க நன்றாக பரவணும். அதற்கு நமது சித்தர்கள் அழகாக நாடி நரம்புகளை சுத்தப்படுத்தக்கூடிய எளிமையான நாடி சுத்தி பயிற்சி கொடுத்துருக்குறாங்க. இந்த நாடி சுத்தி பயிற்சியை நல்லா தரையில் அமர்ந்து பயிற்சி செய்ய முடிஞ்சவங்க சுகாசனம், பத்மாசனம், வஜிராசனம், அர்த்த பத்மாசனம் இதிலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். சார் எனக்கு ஏஜ் ஆகிடுச்சு, தரையில் அமர முடியாது, அப்படின்னா நான் யோகாவே பண்ண முடியாதா அப்படின்னா அப்படி அல்ல. எல்லா வயதினருக்கும் ஏற்ற ஒரு பயிற்சி தான் யோக பயிற்சி. உங்களுக்கு உங்களுடைய ஆரோக்கியத்து மேலே ஒரு நம்பிக்கை, உற்சாகம், விருப்பு, முகமலர்ச்சி இருந்தாலே போகிறோம். ஒரு நாற்காலியில் அமர்ந்து, தரையில் அமர முடியல, நாற்காலியில் அமர்ந்து கொண்டே 72,000 நாடி நரம்புகளையும் நம்ம நன்றாக இயங்க வைக்கலாம். இந்த நாடி சுத்தியை ஒரு நாற்காலியில் அமர்ந்து நிமிர்ந்து உட்கார்ந்து பயிற்சி பண்ணுங்கள். அப்போ இது வயதானவர்கள், தரையில் அமர முடியாதவர்கள், அலுவலகத்தில் வேலை செய்கின்றவர்கள், ஐடி கம்பெனியில் தொடர்ந்து பல மணி நேரம் நாற்காலியில் அமர்ந்து இருக்கிறவங்க, ஒரு சின்ன கேப் உங்களுக்கு இடைவெளி கிடைக்கும். அதில் ஒரு 5 நிமிஷம் இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சியை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 72,000 நாடி நரம்புகளிலும் இரத்த ஓட்டம் நன்றாக பாயும், வெப்ப ஓட்டம் நன்றாக பாயும், மூச்சோட்டம் நன்றாக இருக்கும், இம்யூனிட்டி பவர் கிடைக்கும். நாம் உண்ட உணவில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் வெளியே போயிடும். லங்ஸினுடைய கெப்பாசிட்டி நன்றாக இருக்கும். ஆஸ்மா, சைனஸ் வராது, ஒற்றை தலைவலி வராது, ஒரு டென்ஷன் வராது, டிப்ரெஷன் வராது, சுறுசுறுப்பாக இருக்கலாம், உற்சாகமாக இருக்கலாம். ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும், தசவாய்க்களும் நன்றாக இயங்கும். நம்முடைய ஆயுஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இவ்வளவு பலன் தருகின்ற நலம் தரும் நாடி சுத்தியாக அதனுடைய செயல்முறை விளக்கத்தை இப்பொழுது தெளிவாக காண்போம். நேயர்களே, முதல்ல ஒரு நாற்காலியில் நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. ஃபஸ்ட்டு முதல் நிலை முதுகெலும்பு நேராக இருக்கட்டும். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். 1 நிமிடம். எந்த ஒரு சேக் இல்லாமல் 1 மினிட் அப்படியே இருங்க. இப்போ இந்த மூச்சில் கவனம் செலுத்துங்கள். மூச்சு உள்ளே போகிறது, மூச்சு வெளியே வருது, அதை அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். இப்போ மூச்சு உள்ளே எடுக்கும் போது வயிறு வெளியே வந்துடணும், மூச்சு வெளியே விடும்போது வயிறு உள்ளே போய்க்கிடணும். இப்போ நார்மல் பிரீத்திங். இப்போ நாம் நலம் தரும் நாடி சுத்தியாக ஒவ்வொரு பயிற்சியாக பார்க்க போகிறோம். இடது கை சின்முத்திரை வச்சுக்கோங்க, கை மடியில் வச்சுக்கோங்க. வலது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இடது நாசியில் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. அந்த மூச்சு உள்ளே இழுக்கும் போது வயிறு லேசாக வெளியே வந்துடணும், மூச்சு வெளியே விடும்போது வயிறு லேசாக உள்ளே போய்க்கிடணும். பத்து முறை நிதானமாக பண்ணிக்கோங்க.
ரொம்ப வயதானவங்க கண்டினியூஸாக 10 முறை பண்ண முடியாட்டா 5 முறை பண்ணிவிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. திருப்பி 5 முறை பண்ணிக்கோங்க. அடுத்த பயிற்சி, மோதிர விரல்னால இடது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. வலது நாசிலே மூச்சை உள்ளழுங்க, வலதிலே மூச்சு வெளியிடுங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. இந்த மாதிரி நிதானமாக 10 முறை பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த பயிற்சி, இடதில் இழுத்து வலது க்ளோஸ் பண்ணிக்கோங்க. வலதில் மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. மீண்டும் இடதில் மூச்சை உள்ளழுங்க, க்ளோஸ் பண்ணிக்கோங்க. வலதில் மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. இந்த மாதிரி நிதானமாக 10 முறை பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே மாற்றி பண்ணுறோம். வலதில் இழுத்து இடது, லெஃப்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ரைட்டில் மூச்சை உள்ளழுங்க, லெஃப்டில் மூச்சு வெளியே விடுங்க. இந்த மாதிரி நிதானமாக 10 முறை பண்ணிக்கோங்க. இப்போ 2 கை சின்முத்திரை, அப்படியே கண்ணை மூடி மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்க. ஒரு அமைதி கிடைக்கும். அந்த அமைதி அப்படியே வாட்ச் பண்ணுங்க. தேவையற்ற எண்ணங்கள் ஒடுங்கி இருக்கும். இதய துடிப்பு சீராக இருக்கும். ஒரு 20 முதல் 30 வினாடி அப்படியே வாட்ச் பண்ணுங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ முழுமையான நாடி சுத்தி பண்ண போகிறோம். இடது கை சின்முத்திரை, வலது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. லெஃப்டில் மூச்சை மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்க. ரைட்டில் மூச்சை வெளியே விடுங்க மெதுவாக. அப்படியே ரைட்லேயே மூச்சை உள்ள இழுத்துருங்க. லெஃப்டில் மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. இது ஒரு சுற்று. அப்படியே லெஃப்ட்லேயே மூச்சை உள்ள இழுத்துருங்க. ரைட்டில் மூச்சை வெளியே விடுங்க. ரைட்லேயே மூச்சை உள்ள இழுங்க. லெஃப்டில் மூச்சை வெளியே விடுங்க. இது இரண்டாவது சுற்று. அப்படியே ரொட்டேஷனை பண்ணிகிட்டே வரோம். இந்த மாதிரி ஒரு 10 சுற்று நிதானமாக பண்ணிக்கோங்க. சற்று வயதானவர்கள் சஃபகேஷனாக இருந்தால் 5 சுற்று பண்ணிவிட்டு அப்படியே கண்ணை மூடி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் இந்த பயிற்சியை உணர்ந்துக்கிட்டோம். உங்கள் உணர்வு எப்படி இருக்கணும்? மூச்சு உள்ளிழுக்கும் போது வயிறு லேசாக வெளியே வந்துடணும். மூச்சு வெளியே விடும்போது வயிறு லேசாக உள்ளே போயிடணும். இது ஒரு உணர்வாக வச்சுக்கோங்க. மூச்சு உள்ளிழுக்கும் பொழுது நல்ல சக்தி வாய்ந்த பிராண காற்றை சுவாசிக்கின்றேன். மூச்சு வெளியே விடும் பொழுது உடல், மனம், அதில் இருக்கக்கூடிய டென்ஷன், டிப்ரெஷன், நெகட்டிவ் வேவ்ஸ், கவலை எல்லாம் அந்த உடலை விட்டு ரிலீஸ் ஆகுது. அந்த உணர்வோடு மூச்சு வெளியே விடுங்க. இந்த மாதிரி தொடர்ந்து 48 நாட்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. அபரீதமான உற்சாகம் கிடைக்கும். நல்ல ஒரு பாசிட்டிவ் வேவ்ஸ் கிடைக்கும். வாழ்க்கையில் எதையும் என்னால் சாதிக்க முடியும். உங்களுடைய மூளை செல்களுக்கு இரத்த ஓட்டம் நன்றாக பாயும். சுறுசுறுப்பாக இருக்கலாம், உற்சாகமாக இருக்கலாம். இம்யூனிட்டி பவர்னு சொல்ல பாருங்க, நோய் எதிர்ப்பாற்றல் கிடைக்கும். லங்ஸுனுடைய கெப்பாசிட்டி நன்றாக இருக்கும். லங்ஸ் நன்றாக இயங்கும் போது சிறுகுடல், பெருங்குடல், ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும். ராஜ உறுப்பு இதயத்துக்கு நல்ல பிராணசக்தி கிடைக்கும். இதய துடிப்பு சீராக இருக்கும். நம்ம எந்த ஒரு நோய்க்கு வராமல் நம்மை பாதுகாக்கக்கூடிய அற்புதமான நாடி சுத்தி. அதான் 72,000 நாடி நரம்புகளையும் நமக்கு பலனளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி. ஸோ இந்த பயிற்சியெல்லாம் பண்ணி முடித்த உடனே 2 கையும் சின்முத்திரை வச்சுக்கோங்க. மடியில் வச்சுக்கோங்க. கண்ணை மூடிட்டு தலை முதல் கால் வரை அந்த தசைகளில் இருக்கக்கூடிய அந்த டென்ஷன் அப்படியே மனசுனால் ரிலாக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. தலை வெளி தசைகள் எந்த ஒரு டென்ஷன் இல்லை. தோள்பட்டை வெளி தசைகள் டீப்லி ரிலாக்ஸ். வலதுகை வெளி தசைகள் மனசுனால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இடதுகை வெளி தசைகள்
மனதினால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ஹிருதயத்தின் வழித்தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி. வயிற்று வலி தசைகள் மனசினால் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். வலது கால் இடது கால் வலி தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி. இப்போ இந்த மூச்சை மட்டும் அப்படியே அமைதியாக வாட்ச் பண்ணுங்க ஒரு 1 மினிட். மூச்சு உள்ளே போகிறது, மூச்சு வெளியே வர்றது, அதை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்த்த நலம் தரும் நாடி சுத்தி, முழுமையான நாடி சுத்தி பயிற்சியை ஒரு முறை பார்ப்போம். இடதுகை சின்முத்திரை, நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க, முதுகெலும்பு நேராக வச்சுக்கோங்க, உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். மூச்சுக்கு தான் பயிற்சி கொடுக்குறோம். வலது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ லெஃப்டில் மூச்சை உள்ளே இழுக்கிறேன் மெதுவாக, அடுத்த நாசியில் மூச்சு வெளியே விடுறேன் மெதுவாக. அப்படியே அதிலே மூச்சை உள்ள இழுத்துருங்க. லெஃப்டில் மூச்சை மெதுவாக வெளியே விடுங்க. இந்த மாதிரி நிதானமாக 10 ரவுண்ட் பண்ணிக்கோங்க. நேயர்களே, இது எல்லாமே யோக ரகசியங்கள். யோகத்தில் மாமுனி பதஞ்சலி மகரிஷி ஒரு மனிதன் ஆரோக்கியமாக, உற்சாகமாக, ஆனந்தமாக வாழ்வதற்குரிய அருமையான நாடி சுத்தி பயிற்சியை கொடுத்துருக்கிறாரு. இது தரையில் அமர முடியாதவர்கள் நாற்காலியில் அமர்ந்து கொண்டே தினமும் ஒரு 5 முதல் 10 நிமிடம் பயிற்சி பண்ணுங்கள். அவ்வளவு அற்புத ஆற்றல் கிடைக்கும், நோய் எதிர்ப்பாற்றல் கிடைக்கும், லங்ஸ் நன்றாக இயங்கும், சுறுசுறுப்பாக இருக்கலாம், வளமாக இருக்கலாம், நல்ல சிந்தனையோடு வாழ்க்கையில் எந்த ஒரு குறைபாடு இல்லாமல் வாழலாம். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.